Hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMote. BuyMoteங்கிறது ஒரு அமேசிங்கான ஷாப்பிங் ஆப். மற்ற ஷாப்பிங் ஆப்போட BuyMote கம்பேர் பண்ணையில் ப்ராடக்டோட ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்குது அண்டு குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸான நேந்திர சிப்ஸ் எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேந்திர சிப்ஸ் செய்ய தேவையான நேந்திரக்காயை நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சீவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் போட்டுடலாம். ஏன் தண்ணியில் போடுறோன்னா அப்படின்னா தான் கருப்பாக ஆகாமல் இருக்கும் வாழைக்காய். நெக்ஸ்ட்டு நம்ம சிப்ஸுக்கு தேவையான கலர் பொடி இதெல்லாம் சேர்க்குறதில்ல, மஞ்சத்தூளை தண்ணியில் குழப்பி அதையே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வாழைக்காய் நல்லா ஸ்லைஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சீவி விட்டுருங்க. வாழைக்காய் சீவிர காட்டிலும் அது வேகிறதுக்கு தான் டைம் எடுக்கும். அப்பப்போ கரண்டி வச்சு அப்படியே கிளறி விட்டே இருங்க. சிப்ஸு ஒரு பாதி அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம மஞ்சள் கலந்து வச்ச தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ நுரையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட் அப்படியே இருக்கணும்னா இது டபுள் பாயில் மெத்தடில் இது பண்ணால் மட்டும்தான் நல்லா முறுமுறுப்பாக வரும். ஸோ இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். சுத்தமாக வடிகட்டி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் அதே சிப்ஸை எண்ணெயில் போட்டு எடுத்தால் நல்லா மொறுமொறுன்னு வரும். அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குகிற மாதிரியே அப்படியே வரும். நல்லா நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நல்லா எடுத்துடலாம். எடுத்து நல்லா வடித்து தனியாக வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் பொரிக்கிறத காட்டிலும் அதே சிப்ஸை ரெண்டாவது டைம் பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவைன்னா சால்ட்டு, சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்ம நேந்திரப்பழ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.